சொந்தங்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த தம்பி ஒருக்கா பாருங்க. இந்த தம்பியை பார்த்துட்டு அப்படியே இங்கால பாருங்க. இவருடைய கைவண்ணம் தான் இந்த விளையாட்டுகள் எல்லாம் இங்கே ரீச் ஆகல. நிறைய இந்த மாதிரியான, அதாவது எங்களுடைய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கின்ற மாதிரி, அதாவது நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு காலத்தில் இருந்து நாங்கள் தாத்தா பாட்டி அம்மம்மா அப்பப்பா அம்மா மாமா அத்தை சித்தி அண்டி இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இப்போ தனி கொடுத்தனம் போய் தனி கொடுத்ததுலேயும் இப்போ சிங்கிள் கொடுத்தனமாக மாறிட்டது லைஃப். ஸோ இதுகள் வந்து எங்களுடைய அந்த பாரம்பரிய இதுகளை வந்து இங்கே அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு வீடுன்னு சொன்னால் ஒரு பாட்டி இருப்பா, பாட்டி இந்த நேரம் பெத்தில் அடித்து சாப்பிட்டு கொண்டு இருப்பா, பிள்ளைகள் இருந்து பல்லாங்குழி விளையாடுவினம். அம்மாவுக்கு வந்து பிள்ளை மருதாணி போட்டு விடும். தாத்தா வந்து ஈசிச்சியாரில் இருந்து ஒன்று ஒரு பேப்பர் படித்து கொண்டிருப்பார். வீட்டில் தோரணம் கட்டி இருக்கும். அந்த காலத்தில் வீடு வழி அரிக்கன் லாம்பு இருக்கும், பாக்கடிக்கிற உரல் இப்படி இருக்கும், அது போடுற பெட்டி இப்படி இருக்கும், செம்பு இப்படி இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை இதுக்குள்ள இது பண்ணி வச்சுருக்கிறோம். அதுகளுக்கு காரியகர்த்தாவாக இருக்கிறவர் இவர் ஒரு யங் பாய். ஜஃப்னா யூனிவர்சிட்டி தான் ஒரு சிறந்த ஒரு கலைஞன். இவற்ற வேலை திட்டங்கள் இங்கே ஏராளமான இடத்துல இருக்கும். இவரை நான் கிராஃப்டரியில் வந்து கண்டெடுத்து இப்போ இங்கே ரீச் ஆகவே அப்படி ஐக்கியமாகிட்டார். ஸோ நீங்கள் இவரோட சேர்ந்து வேலை செய்யணும், இல்லை இவர் மூலமாக நிறைய விஷயத்தை படிக்கணுமெண்டா ரீச்சா தொடர்பு பண்ணிங்கன்னா இவரை சேர்த்து விடலாம். நீங்களும் இவருக்கு தெரிஞ்ச கலை நுட்பங்களை கற்றுக்கொண்டு நீங்களும் தனித்துவமாக விளங்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது முந்தின காலங்களில் எங்களோட உடுப்புகளை வந்து கொண்டே துவைச்சிட்டு கொண்டு வந்து தர்ற ஒரு செட்டப் இருந்தால் தான். இப்போ எல்லாம் வாஷிங் மிஷின் வந்துட்டுது. அதனால் வாஷிங் மிஷினில் போட்டாச்சு, ட்ரையர் வந்துட்டு ட்ரை பண்ணியாச்சு, அயன் பாக்ஸ் இருக்குது அயன் பண்ணியாச்சு. முந்தி அப்படி இல்லை. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னு சொன்னால், கணக்க சின்ன பிள்ளைகள், அதாவது தாயகத்தில் இருக்கிற கணக்க சின்ன பிள்ளைகளுக்கு இதுகள் தெரியாமல் இருக்குது. வந்து ஆச்சரியமாக பார்க்கணும். இப்படியா குளத்துலையா துவைச்சவ, ஐயோ ஊற்ற தண்ணிலையா எங்கள் உடுப்பை துவைச்சவ அப்படின்னு சொல்லி அது இப்போ கேட்குறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அந்த செலவை தொழிலாளி, அதாவது செலவை வேலை செய்கிறாள். இந்த மாதிரி அந்த காலத்தில் அருவியிலேருந்து வர தண்ணியில் கல்லில் அடித்து துவைச்சி எங்களுக்கு வெள்ளாவி போட்டு வெள்ளையாக தந்த காலம் இருந்தது. அதை ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்காக தான் இந்த செட்டப் செஞ்சுருக்கு. ரீச்சாவில் வந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு ஆள் வந்து அப்படியே தத்ரூபமாக வந்து செய்து வச்சுக்கணும். அதேமாதிரி ஒரு அம்மா அவருக்கு துவைச்சி கொடுக்க இவ வந்து அதை புளிஞ்சு போடுறது. அங்கே உள்ளுக்குள்ள ரெண்டு வேலை செய்யணும். அருவியிலேருந்து தண்ணி வருது. ஒரு என்ன சொல்கிறது, நேரடியாக பார்க்குற மாதிரியான ஒரு காட்சி அமைப்போட இதுக்குள்ள இருக்குது. இது வேறு எங்கும் இல்லை. இப்போ நாங்கள் மண் சட்டியில் சமைக்கிறது சரியான அரிது. ஆனால் முந்தைய ஒரு காலத்தில் வந்து மண் சட்டியில் சமைக்கிறது அதில் ஒரு சுவையே இருக்குது. மண் சட்டியில் சமைக்கிற இது ஒரு சுவையே இருக்குது. அது ஒரு தொழிலாகவே இருந்தது. சட்டிபானை செய்கிறது வந்து ஒரு தொழிலாக இருந்தது, பிரபலியமான தொழிலாக இருந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ அது சரியான குறைவாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடத்துல செய்யணும். ஸோ அது எப்படி இருந்தது அந்த காலத்துலேன்றதை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து ரீச்சாக்கில் செஞ்சு வச்சுருக்கிறோம். ஒரு ஐயா வந்து பானை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அங்கால இன்னொரு ஐயா வந்து அதுக்குரிய மண்ணை வந்து உலக்கி பதப்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இங்கால ஒரு அம்மா வந்து அதை பொலிஷ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு தத்ரூபமாக வந்து ஒரு காட்சியை வந்து ரீச்சாக்கில் செஞ்சுருக்கிறோம். நீங்கள் வந்து பார்க்கல உங்களுக்கு அதனுடைய வேலையினுடைய மகத்துவம் தெரியும். ஸோ ஐயாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் காந்தி தாத்தா மாதிரி இருக்கிறார். பிறகு கீழே சண்டைக்கு வரையில் காந்தி தாத்தா ரெண்டைக்கடா சட்டிபானை செஞ்சார் அந்த மாதிரி வர்றையில் அவரை மாதிரி இருக்கிறார் ஐயா. அவ்வளோதான். கோழி வளர்ப்பு இதில் வந்து ஒரு ஆக்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோழிகள் வளர்க்குறோம். இதில் வந்து கணக்க விதமான கோழிகள் இருக்குது. ஒரு 100க்கு மேற்பட்ட இனங்கள். இந்த கருங்கோழி, செங்கோழி, வான்கோழி, தீக்கோழி, அந்த கோழி இந்த கோழி என்று சொல்லி ஏராளமான கினிக்கோழிகள் அதுகள் இதெல்லாம் சொல்லி கணக்க வெரைட்டியான கோழிகள் இருக்குது. நீங்கள் வரைக்கில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியான
செட்டப்பும் இங்கே செய்து வச்சுருக்குது. சின்ன சின்ன கூட்டில் வந்து இந்த மக்கள் இந்த பார்வைக்காக நிறைய இடங்களை வந்து சேர்த்து வச்சுருக்கிறோம். மக்களை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதெல்லாம் வந்து என்ன சிலிப்பி என்ன செட்டு எல்லாத்தையும் சிலித்து கொண்டு நிற்கிறனால என்ன தெரியலை, எனக்கு எல்லாத்தையும் பேரெல்லாம் தெரியலை. பட் இதெல்லாம் இந்த வார முட்டைகளை வந்து நாங்களே இங்கே குஞ்சு பறிக்க வச்சு பாருங்க ஒரு பெரிய ஐட்டம் ஒன்று நிற்குது. ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? என்ன பேராக்கா இந்த கோழிக்கு? வான் கோழியா? இதே இதை மட்டும் வழியில் விட்டுக்கிறீங்க? ஓகே. இந்த அக்கா தான் இந்த கோழி எல்லாத்துக்கும் பொறுப்பாக நிற்கிறா. சாப்பாடு வைக்க தொடங்கிட்டா. ஒன்றுக்கும் சாப்பாடு வச்சு பராமரித்து பார்க்குற எல்லாம் வந்து அவள் தான். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் கலர்ஃபுல்லான கோழிகள் நிற்குது. வாத்து நிற்குதா? உங்களோட வாத்து இவ்வளோ பெருசாக வந்துச்சு. ஓகே. கையில் சாப்பாடு கொடுக்கலாமா? கையை கொடுத்தாவா? இந்தாப்பா இந்த அதுக்கு போமா. இந்த கோழிக்கு என்ன பேராக்கா? என்ன பேர்? இது எல்லாத்தையும் ஒரு விளக்கு மாத்தால தட்டி விடுங்க. என்ன சாரலாம்? சாவல் சாவலா? சண்டை கோழி. இது சண்டை கோழின்னா உங்களுக்கு சண்டை கோழின்னா தெரியாது, தனுசிண்ட கோழின்னா தெரியும். பாருங்க ஆக்களை ஆக்கள கால் இந்த மொத்தத்தை பாருங்க. என்ன இது பேட்டியா துணித்தோடு இந்த பாருங்க. இதுல இங்கே நிற்கிறோம்னா நெய்தெல்லாம் நிற்கிறோம். நெய்தெல்லாம் இன்றைக்கு ஸ்பெஷல் பிரியாணி ஸ்பெஷல் இருக்குது. இங்கே மிரக்கறி, ரைசன் கறி இருக்குது. வேறு வேறு மட்டன் கறி, சிக்கன் கறி, ஏராளமான கறிகள் இருக்குது. உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. வா எல்லாமே வந்து என்ன இந்த குரூப்பாக வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்குது. இங்கே ஏதோ தனியாக சாப்பிட்றதுக்குரிய சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது. பார்க்கவே வாய் ஊறுது. ஸோ வேலைகள் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பயங்கர டெக்கரேஷன்கள் டிசைன்களோட குதூகலமாக ஜொலிக்குது. மக்கள் வந்து நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். இங்கே நீட்டான் பார்க்க வர்றதுக்கெல்லாம் புக் பண்ணியிருக்குது. நல்ல மாநிலத்திலே ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் உயர்தரத்திலே ஒரு உணவகம் அந்த ரீச்சால் இருக்கிற நெய்தல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஊரினுடைய மனங்கள் கமன்ற மாதிரி இருக்குது. எங்களை நிறையெல்லாம் வந்திருக்கு. ரீச்சாவை பார்த்தோம். வந்து கேமெல்லாம் விளையாடிட்டு அப்படியே வந்து நெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வட மாகாணம் மிளிருது. சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் நிறைய வந்து பார்த்துட்டு நிறைய என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடுன்றதுன்னா இன்றைக்கு ஸ்பெஷலாக வந்து
தம்பி வாங்க, என்ன சாப்பாடு இவ்வளவு வெரைட்டியாக இருக்குது. இவர் தான் இந்த உணவகத்தினுடைய மேற்பார்வையாளராக இருக்கு. தம்பி சொல்லுங்க, அப்பன் என்ன ஸ்பெஷலாக இன்றைக்கு? இது மட்டன் தாலி. மட்டன் தாலி, ஓகே. கீ ரைஸ், ஓகே ரைட். ஓகே, கீ ரைஸ் தயிர் சாதம். தயிர் சாதம், நெய் சாதம். நெய் சாதம், ஓகே. நெய் சாதம், அதோட மட்டன் கறி இருக்கு. ஓகே. வெஜிடபிள் கறியில் 4 கறி வைப்போம். பார்க்கவே பசிக்குது. ஓகே, வாசம் மூக்க துளைக்குது. என்னென்ன கறி அப்பன் இருக்குது? ஆடு 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 என்னோட. ஓகே. மற்றது பருப்பு கறி. ஓகே. இந்த மாதிரி இது தயிர் வெங்காயம். ஓகே ஓகே. மற்றது போஞ்சி, இது மாசி சம்பல். இது எங்களோட ஸ்பெஷல் டிஷ். ஓகே. முக்க துளைக்குது. மற்றது போஞ்சி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. இவ்வளத்தோடையும் ஒரு பிடிக்கொண்டு பிடிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஸோ நாங்கள் என்னத்துக்கு இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே ரீச்சாக குறுகிய காலத்தில் இவ்வளோ தூரம் பிரசித்தியாக வந்ததுக்கு காரணம், பிரபலியமாக வந்ததுக்கு காரணம் முதலாவது எங்களுடைய சாப்பாடு. எங்களுடைய சாப்பாடு எல்லா ரெஸ்டாரண்ட்லையும், உங்களுக்கு தெரியும், இதில் 7 ரெஸ்டாரண்ட் இருக்குது. எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் நல்ல சுவையான சாப்பாடு. அதுதான் எல்லாரையும் கவர்ந்தது. அதே மாதிரி எங்களோட உபசரிப்பாளர்கள், எங்களோட சர்வெண்ட் அவ்வளோ தூரத்துக்கு உபசரிக்கிறோம். இது ரெண்டும் தான் இந்த ரெஸ்டாரண்ட் வளர்ச்சிக்கான எங்களோட ரெஸ்டாரண்ட் அது உண்மையில நல்லா இருக்கப்பன். ஷெஃபுக்கு ஸ்பெஷலாக சொல்லி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் விலைக்கு நிச்சயமாக அவர்கள் ரீச்சாக இருக்கக்கூடிய நெய்தல் ரெஸ்டாரண்ட் இருக்க பாருங்கள். பார்த்துட்டு அதனுடைய வடிவமைப்புகள், அந்த செட்டப்புகள், அந்த சாப்பாட்டின் சுவை, நீக்கக்கூடிய ஆட்கள் வேண்டிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கீழே போடுங்க. ஏதாவது குறைகள் நிறைய இருந்தால் திருத்தி நேராக்கி உங்களை மேலும் மேலும் வடிவாக கவனித்து உபசரித்து அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.